ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாறன் வீரா சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கம்பெனிக்கு ஸ்கேன் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வராங்க. அப்போ எல்லாருமே ரொம்ப சந்தோஷத்தோடு அவங்க சிரித்து பேசிகிட்டு இருக்கவும் இதை பார்த்துட்டு விஜய் ரொம்பவே எரிச்சலோடு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா சாமியாரான நவீனும் அங்கே வரவும் அப்போ மாறன் சொல்லிட்டு இருக்கிறாங்க, இவரை பார்த்தா எனக்கு சாமியார் மாதிரிக்கு தோணலை, எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது அப்படிங்கவும், ஆமாம் உனக்கு யாரை பார்த்தாலும் சந்தேகமாக தான் இருக்கும் அப்படின்னு வீரா சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்ததுங்க பார்த்தோம்னா ராகு அந்த விட்னஸை சந்திக்கிறதுக்காக போகிறாங்க. அப்போ விட்னஸ் பார்த்தோம்னா அவங்க எல்லா ஃபோட்டோ ஆதாரத்தை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வராங்க. அப்போ அந்த விட்னஸ் கேட்குறாங்க, நான் சொன்ன மாதிரிக்கே எனக்கு வேண்டிய 20 லட்ச ரூபா பணத்தை எடுத்துகிட்டு வந்துட்டேன்னு சொல்லி கேட்கும்போது, நான் எடுத்துகிட்டு வந்துட்டேனே அப்படின்னு ராகவ் சொல்கிறாங்க. எங்கே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பார்த்தோம்னா மாறன் அங்கேருந்து வராங்க. மாறனை பார்த்ததுமே விட்னஸ் அங்கேருந்து கிளம்பி ஓடவும் ராகவ் பிடிச்சிருந்தாங்க. பிடிச்சது மட்டும் இல்லாமல் மாறன் பார்த்தோம்னா அவங்க வச்சுருந்த எல்லா ஆதாரத்தையும் நெருப்பு வச்சு கொளுத்திருந்தாங்க. ஐயோ, நான் வச்சுருந்த எல்லா ஆதாரத்தையும் இப்படி கொளுத்திட்டானுங்களே அப்படின்னு சொல்லும் போது, இங்கே பாரு, இதோட போனேன்னா அந்த லேப்டாப் மட்டும் தான் எரிஞ்சிருக்குது, இதுக்கு மேலே நீ பிரச்சனை பண்ணணும் வச்சுக்கீங்க, அப்புறமா உன்னோட கதையை நான் முடிக்க வேண்டியதாயிரும் அப்படின்னு மாறன் சொல்லவும் இதை கேட்டது விட்னஸ் அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ மாறன் ராகவிட்ட சொல்கிறாங்க, போருமா உன் பிரச்சனை எல்லாமே முடிஞ்சு போச்சுது, இன்னும் இல்லாத நீ சந்தோஷமா இரு அப்படிங்கவும், ஆமாம் மாறா, என் பிரச்சனை எல்லாத்தையும் நீ முடிச்சு கொடுத்துட்டேன், நான் இப்போ தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன், இவங்கிட்ட மாட்டிக்கிட்டு நான் ஒவ்வொரு நிமிஷமும் நான் எப்படி பயந்துட்டு இருந்தேன் தெரியுமா, நல்ல வேலை எல்லா பிரச்சனையும் நீ முடிச்சு வச்சுட்ட, அவன்கிட்ட இருந்த ஆதாரத்தை எல்லாத்தையுமே நீ அழிச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. அடுத்ததை பார்த்தோம்னா வீராவை தான் காட்டுறாங்க. வீரா ஆட்டோவில் போயிட்டு இருக்கும்போது அப்போ போஸ்டர் அடித்து ஒட்டியிருக்கிறாங்க. அதாவது நவீன் இந்த மாதிரி ஆளுன்னு சொல்லிட்டு அவங்க ஒட்டியிருக்கவும் இதை பார்த்ததுமே இவர் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீரா அது ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க. அடுத்தது இங்கே பார்த்தோம்னா நவீனை தான் காட்டுறாங்க. நவீன் அவங்க இருக்கிற ரூமில் புகையாக வந்துட்டு இருக்கவும் மாறன் பார்க்குறாங்க. ஓஹோ, நீ இதெல்லாம் குடிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அப்போ அந்த நேரத்தில் வீரா வந்துருந்தாங்க. உடனே வீரா என்னாச்சுடா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, பாரு சாமியார் பண்ணக்கூடிய வேலையை பாரு, அவர் ரூம்ல இருந்து புகையாக வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லவும் உடனே வீரா சொல்றாங்க, நான் ஒருத்தரை பார்த்தேன், அவர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்துன்னு சொல்லிட்டு இருந்தேன், எனக்கு இப்பதான் நினைவு வருது, அவர் வேற யாரும் இல்ல, நம்ம வீட்டுக்கு சாமியாரா வந்திருக்கிறாருல அவரு தான் அப்படின்னு சொல்லிட்டு வீரா சொல்லவும் உடனே மாறன் சொல்றாங்க, எனக்கு ஏற்கனவே அந்த ஆளு மேல சந்தேகம் இருந்துகிட்டு தான் இருந்தது, ஓஹோ அப்ப இவன் நல்லவன் கிடையாது, இவன் திருடனா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்களும் சொல்லிட்டு இருக்கவும், இப்ப என்ன பண்றதுக்கு, இப்பவுமே போய் நம்ம அவனை கையங்களமா பிடிச்சிடலாமா அப்படின்னு வீரா கேட்கவும், இல்ல நீ கொஞ்சம் பொறுமையாயிரு, என்னதான் நடக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா நவீன் அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க வள்ளிக்கிட்ட, நம்ம பூஜைக்கு தயாராக போகிறோம், அதனால வீட்டில் இருக்கிற பணம் நகை சொத்து பத்திரம் எல்லாத்தையும் எடுத்துட்டு வா அப்படிங்கவும், ஓஹோ உன் திட்டம் எல்லாம் தெரிஞ்சு போச்சுது, இப்போ அடுத்து நீ என்ன பண்ண போறன்னு தான் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மாறனும் வீராவும் நவீன் பேசினதை கேட்டுட்டு அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா வள்ளி அவங்க சொன்ன மாதிரிக்கே நகை பணம் எல்லாத்தையும் கொண்டு வரவும் உடனே எல்லாரும் பூஜைக்கு தயாராகிறாங்க. அப்போ விஜய் அவங்க உட்காரும் போது உடனே பிருந்தா சொல்கிறாங்க, இவன் எதுக்காக இங்கே உட்கார்ந்துட்டு இருக்கிறா, இந்த பூஜையை நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களுக்காக தானே, இவ யாருங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறதுக்கு அப்படின்னு பிருந்தா சொல்லவும் இப்போ வள்ளி சொல்லிட்டு இருக்கிறாங்க, சரி பிருந்தா பூஜையை ஆரம்பிக்க போறாங்க, இப்போ பிரச்சனை பண்ண வேண்டாம், அவ பாட்டுக்கு அங்கே ஓரத்தில் தானே இருந்துட்டு இருக்கிறா, இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லவும் உடனே பிருந்தா விஜயை பார்த்து முறைச்சிட்டு இருக்கவும், விஜய் என்னன்னா அவங்க மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, எப்படியாவது இந்த வீட்டு சொத்து பத்திரம் நம்ம கைக்கு வந்துடணும், எப்படியாவது ஏதாவது நடந்து நம்ம கைக்கு வந்துடணும், அது வந்ததுக்கு அப்புறமா தான் இவங்களெல்லாம் வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசுக்குள்ள நினைக்கவும் அப்போ விஜயோட அம்மா சொல்றாங்க, என்னடி நம்ம நினைச்சது போல எல்லாம் கரெக்டாக நடந்துருமா அப்படிங்கும்போது, அதுக்கு தானம்மா இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, கண்டிப்பாக வந்துடும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், எப்படியாவது அவன் சொதப்பிடாம இதெல்லாம் எடுத்து தரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்தவங்க பார்த்தோம்னா நவீன் அவங்க கூட உள்ளவங்ககிட்ட சொல்றாங்க, அதாவது சாம்பிராணியில் இந்த பொடியை போட்டுரு, அப்போ எல்லாருமே தூங்கிடுவாங்க, அந்த நேரத்தில் நம்ம இது எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லவும் அவங்களும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து இங்கே பார்த்தோம்னா மாறனும் வீராவையும் காட்டுறாங்க. அப்போ அவங்க நீங்கள் ரெண்டு பேரும் இந்த பூஜையில் உட்காருங்க அப்படின்னு வள்ளி சொல்லும் போது, நீங்களாம் உட்காருங்க, நாங்கள் இங்கே நிற்கிறோம் அப்படின்னு மாறன் சொல்லவும், நான் சொன்னா நீ கேட்க மாட்டேன் போடா அப்படின்னு சொல்லிட்டு வள்ளியும் போறாங்க. அடுத்தது பிருந்தா கிட்ட அவங்க வீரா ஒரு பொடியை கொடுக்குறாங்க, இங்க பாரு நீ சாமி கிட்ட ஆசீர்வாதம் அவங்க போற மாதிரி விபூதியில இந்த பொடியை கலந்துரு அப்படிங்கிறாங்க. இது என்ன பொடிக்கா அப்படின்னு கேட்கும்போது, அதெல்லாம் நான் அப்புறமா சொல்றேன், நான் சொல்ற மாதிரி செஞ்சிரு அப்படிங்கவும் உடனே அவங்களும் சரி அப்படிங்கிறாங்க. ஆனா நவீன் இப்படி சாம்பிராணியில இப்படி பொடியை கலக்குவாங்கன்னு சொல்லிக்கிட்டு மாறனும் வீராவும் கொஞ்சம் கூட அவங்க எதிர்பார்க்காதனால அவங்க பார்த்தோம்னா இந்த மாதிரிக்கு பொடியை போட்டுருந்தாங்க. இந்த பொடியோட வாசனையில எல்லாருமே
அப்படி இப்படி கீழே விழுந்து தூங்கிடவும் அடுத்து பார்த்தோம்னா நவீன் வந்து அந்த நகை பணம் எல்லாத்தையும் தூக்கிட்டு கிளம்பி ஓடிடுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு வள்ளி வந்து கண் முழிச்சு பார்க்குறாங்க. முழிச்சு பார்க்கும்போது எல்லாருமே கீழே விழுந்து தூங்கின மாதிரிக்கு இருக்கவும் உடனே வந்து வள்ளி வந்து ஒவ்வொருத்தரையா போட்டு எழுப்புறாங்க. எழுப்புனதுமே மாறன் வீரா எல்லாருமே எந்திக்கிறாங்க. அப்போ மாறன் கேட்குறாங்க என்ன ஆச்சு அப்படிங்கும்போது என்ன ஆச்சுன்னு தெரியல, நம்ம எல்லாரும் கீழே படுத்து தூங்கிட்டு இருந்தோம், அவருக்கு என்ன நடக்க போதோ தெரியலையே, சாமியாரை காணல அப்படின்னு சொல்லும் போது உடனே மாறன் வீராவும் ஓடுறாங்க. பூஜை ரூம்ல போய் பார்க்குறாங்க. பார்க்கும்போது நகை பணம்னு சொல்லிட்டு எதுவுமே காணல. ஐயோ நம்ம நினைச்ச மாதிரிக்கே எல்லாத்தையும் தூக்கிட்டு ஓடிட்டானே, அவன் இப்படி சாம்பிராணியில பொடியை போட்டு நம்மளெல்லாம் தூங்க வைப்பான்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு மாறன் சொல்லவும் இது கிட்டதுமே வள்ளி அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ வந்தது உண்மையான சாமியார் கிடையாது அப்படிங்கும்போது நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தோம்ல வந்தது உண்மையான சாமியார் கிடையாதுன்னு, ஆனா என் பேச்சு நீ எங்க கேட்ட அப்படிங்கிறாங்க. நவீன காணல, வீட்டில் உள்ள சொத்து எல்லாம் காணலன்னு சொன்னதுமே விஜய் வந்து சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படியோ நம்ம நினைச்ச மாதிரிக்கு நடந்துருச்சுது, இந்த வீட்டு சொத்து பத்திரம் நம்ம கைக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து அவங்க அம்மாட்ட சொல்லி சந்தோஷப்பட்டு இருக்கவும் இங்க பார்த்தோம்னா வள்ளி வந்து அதிர்ச்சியோட சொல்றாங்க ஐயோ நம்ம கிட்ட இருந்த நகை பணம் எல்லாமே போயிடுச்சுதான், வந்தது அப்போ வந்து போலி சாமியார்னு சொல்லி சொல்லவும் உடனே வந்து அவங்க மாறன்னு சொல்றாங்க நான் தான் சொல்லிக்கிட்டே இருந்தேன், ஆனால் என் பேச்சை நீ எங்கேயாவது கேட்டியா பாரு இப்போ அனுபவி எல்லாத்தையும் அவன் தூக்கிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லவும் என்னடா பண்றதுக்கு எப்படியாவது நகை பணம் வீட்டு பத்திரம் எல்லாமே தூக்கிட்டு போயிட்டான் அப்படிங்கவும் சரி சரி நீ அழுதுகிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லும் போது இப்போ எப்படி என்ன பண்றதுக்கு தெரியல அப்படிங்கும்போது இப்போ ராமச்சந்திரன் அதிர்ச்சி அடைகிறாங்க. இந்த மாதிரிக்கு நம்ம நம்ப வச்சு ஏமாத்திட்டானே அப்படிங்கவும் உடனே வந்து வள்ளி சொல்றாங்க மாறன் ஏற்கனவே சொல்லதான் செஞ்சான், ஆனால் நான் தான் காது கொடுத்து கொஞ்சம் கூட கேட்கவே இல்லை அப்படிங்கும்போது நீ எதை தான் உருப்படியா நீ கேட்டிருக்க அப்படின்னு மாறன் வந்து திட்டிட்டு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா மாறனும் கார்த்தியும் சரி அவன் எங்கே போயிருக்கான்னு தெரியல நாங்கள் போய் பார்த்துட்டு வரோன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. எங்கே தேடியும் அவங்களுக்கு கிடைக்கவே இல்லை. அடுத்து பார்த்தோம்னா மாறனும் கார்த்தியும் வராங்க. இப்போ வள்ளி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க என்னடா ஆச்சுது அவன் எங்கே போனானே தெரியலன்னு சொல்லி கேட்கும்போது அவன் எங்கே நம்ம கையில் மாட்டுவான், நகை பணத்தெல்லாம் எடுத்துட்டு அவன் வேற ஊருக்கு எங்கேயாவது போயிருப்பான், அவ்வளோதான் எல்லாமே போயிடுச்சு அப்படின்னு சொல்லவும் இங்கே பார்த்தோம்னா விஜயை தான் காட்டுறாங்க. விஜய் வந்து ஃபோன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நவீன் வந்து ஃபோனை வந்து எடுக்கவே இல்லை. இதனால விஜய் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னது நம்ம ஃபோன் பண்ணிட்டே இருக்கிறோம் அவன் ஃபோனை எடுக்கவே இல்லை, நம்மளே சேர்த்து ஏமாத்திட்டானா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து அதிர்ச்சியோடு இருக்கவும் அடுத்து எல்லாருமே சோகத்தோடு இருக்கும்போது பார்த்தோம்னா நவீன் வந்து திரும்பவும் வராங்க. நவீனை பார்த்ததுமே எல்லாரும் கோபத்தோடு இருக்கும்போது அப்போ வந்து நினைக்கிறாங்க என்னது இவன் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டு திரும்பி வந்திருக்கிறானே என்ன விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கவும் உடனே வந்து நவீன் வந்து சொல்றாங்க என்னை மன்னிச்சிருங்க நான் உண்மையான சாமியார் கிடையாது, இந்த நகைக்காகவும் பணத்துக்காகவும் தான் நாங்கள் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து இது எடுத்துட்டு போறதுக்கு மனசு இல்லை இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கொடுக்கவும் உடனே வள்ளி வந்து அது வாங்குறாங்க. இது என்னது புதுசா இருக்குது, எடுத்துட்டு போனவங்க திரும்ப வரவே மாட்டாங்க, நீங்க என்னன்னா திரும்ப வந்து எங்கிட்ட தாரீங்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே வந்து நவீன் வந்து சொல்றாங்க நான் ஒன்றும் பரம்பரை திருடம்லாம் கிடையாது, அதாவது என் தங்கச்சிக்கு உடம்பு சரியில்லை என் தங்கச்சியை காப்பாத்துறதுக்காக தான் நான் வந்தேன், ஆனால் வந்து என்னமோ தெரியல நான் தூக்கிட்டு போனேன்னு தவிர எனக்கு இது எடுத்துட்டு போறதுக்கு மனசே இல்லை, அதனால தான் நான் திருப்பி கொண்டு கொடுத்தேன், இது எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே எல்லாருமே வந்து நவீன் வந்து அதாவது அவங்க சொன்னதை கேட்டுட்டு எல்லாருமே சோகமாயிருந்தாங்க. அப்போ வீரா வந்து ராமச்சந்திரன் கிட்ட சொல்றாங்க மாமா அவர் என்னதான் கெட்டவனா இருந்தாலும் சரிதான் ஆனால் திருப்பி கொண்டு கொடுத்துட்டான், அது மட்டும் இல்லாம தன்னுடைய தங்கச்சிக்காக தான் இந்த மாதிரிக்கு பண்றேன்னு சொல்லியிருக்கிறான், அதனால அவன் தங்கச்சிக்கு வந்து எவ்வளவு ரூபா ஆகுதோ ட்ரீட்மெண்ட்டுக்கு அதை நம்மளே செலவு பண்ணலாமா அப்படின்னு வீரா சொல்லவும் உடனே ராமச்சந்திரன் சொல்றாங்க ஆமா வீரா தாராளமா நம்மளே செலவு பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி நேரத்தில் பார்த்தோம்னா நவீனை அரெஸ்ட் பண்றதுக்காக போலீஸ்காரங்க வந்துருந்தாங்க. அப்போ நவீன் வந்து சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து செய்ய சொன்னதும் உங்கள் வீட்டில் உள்ளவங்க ஒருத்தங்க தான் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே விஜய் அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து என்ன நடக்குன்னு பார்க்கலாம்.